சூப்பரா இருந்தது. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றது? சரி வா போலாம். நம்ம இங்கே நின்னுட்டு இருந்தோம்னா தேவையில்லாம அப்புறம் பிரச்சனை தான். போயிடலாம் வா. இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கலமா. ஆமா மச்சான், என்ன எங்க வீட்டுக்குள்ள இருந்து வரிய? ஓ, நீங்க வாழ்ந்த இடம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரீங்களா? நீங்க வாழ்ந்ததை விட இப்போ ரொம்ப நல்லா தான் இருக்கும். மச்சான், எதுவும் திருட போனீங்களா? ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? இல்ல, சோத்துக்கே வழி இல்லல்ல, அதான் ஏதாச்சும் அரிசி பருப்பு திருட போனீங்களான்னு கேட்டேன். பார்த்தல எப்படி பேசுறா? பார்த்தல இந்த கொழுப்புக்கு தான் விஷம் வச்சேன். ஐயோ விஜி, பசிக்குதுடி, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போ. மா, ஹோட்டல்லே சாப்பிடலான்னு சொன்னல, நீ தான் சமைச்சது வேஸ்டா போயிடுன்னு வீட்டுக்கு கூட்டு வந்த. அதுக்குள்ள பசி பசின்னு பறக்குற. எவ்வளவுதான் நீ கோடீஸ்வரியா ஆனாலும் உனக்கு அந்த பழைய புத்தி மட்டும் போகவே மாட்டேங்குதுமா. பசின்னு சொன்னா கோடீஸ்வரி இல்லன்னு ஆயிடுமாடி? விட்டா வீட்டுல சமைச்சத கீழே கொட்டிட்டு ஹோட்டல் போலான்னு சொல்லுவ போல. சரி, எனக்கும் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா. போறேன் போறேன் போறேன். வேகுது. சாப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்ட பிரச்சனை ஆயிடுமேடா. ஓடு வீரா, விதி வலியதும்பாங்கல்ல, போய் சேரட்டும். டே வேணாடா, விளையாடாத மாறா. பின்ன என்னடி, என்ன வாய் பேசுறான்? அனுபவிக்கும். ஏதா பிரச்சனை வந்தா பாத்து. இல்லடா, என்னம்மா நம்மளே பாத்துட்டு இருக்காங்க? அவங்க கிடக்குறாங்க, விடுறி. அவங்க எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ. பாவமா இருக்கு. விஜி, வீரா, எப்படி வள்ளி, எப்படி உன்னால் இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? நமக்கு எதிரியை கூட வாழ வச்சுதான் பழக்கம். இந்த கொலை பண்ற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? அத்தை, எங்க அத்தனை பேருக்கு அவங்க மேல கோபம் இருக்கு. நினைச்சிருந்தா நீங்க செஞ்சதை நாங்க செஞ்சிருக்க முடியும். ஏன் செய்யாம இருக்கோம்? என்னது? அப்பா சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டு தானே. என்ன இருந்தாலும் நீங்க அப்பா பேச்ச மீறி இருக்க கூடாது அத்தை. இங்க பாருங்க, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காகவா நாங்க இப்படி பண்ண கடிச்சிட்டு இருக்கோம்? ஏன் அத்தை இப்படி பண்ண? வள்ளியம்மா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்தா எல்லாரும் ஒன்னா நின்னு சமாளிக்கணும்னு நீங்க தானம்மா சொல்லுவீங்க. இப்ப நீங்க மட்டும் எப்படிமா உங்களை தனியா அழிச்சுக்கணும்னு முடிவு பண்ணீங்க? நீ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா
நாங்கெல்லாம் நிம்மதியா வாழ்ந்துருவோம்னு உனக்கு எப்படி தோணுச்சு? உன்னால எப்படி யோசிக்க முடிஞ்சது வள்ளி? என்ன வேற என்ன நான் பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற சொல்லு? நம்ம குடும்பம் இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கு, அதெல்லாம் பாத்துட்டு கண்டும் காணாம போக சொல்றியா? நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம். இன்னைக்கு இவ்ளோ கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம என்ன பாவம் பண்ணோம்? நம்ம அனுபவிக்க வேண்டியதுதானே இதெல்லாம்? நமக்கு துரோகம் பண்ணிட்டு நம்மள ஏமாத்தி நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல சந்தோஷமா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இந்த நேரத்துல நீதி ஜெயிக்கும், தர்மம் வெல்லும், கோர்ட்டு முன்னாடி போய் எல்லாத்தையும் நிரூபிச்சு ஜெயிச்சிடலான்னு என்ன காத்திருக்க சொல்றியா நீ? நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை நமக்கு தேவையா சொல்லு? இதெல்லாம் யாரால? அவளால தானே. அதனால்தான் அவளை கொன்னுடணும்னு முடிவு பண்ண. உன் குடும்பத்தை காப்பாத்த நீ எந்த இலைக்கு போவேன்னு எனக்கு தெரியும். ஆனா கொலை பண்ண துணிவேன்னு என்னால நம்பவே முடியல. எதிரியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் அவங்கள ஜெயிக்கணும்னு நினைக்கணுமே தவிர அவங்கள அழிக்க நினைக்கிறது முட்டாள்தான். அவங்க முன்னாடி நாம வாழ்ந்து காட்டணும். அதுக்கான எல்லா திறமையும் வாய்ப்பும் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. இதுக்கு மேல வாழறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? சொத்து, வீடு, கடை எல்லாத்தையும் ஏமாத்தி புடிங்கிட்டா. நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அந்த குழந்தை இந்த மண்ணுல வரும்போது நம்ம எல்லாம் இந்த நிலைமையில இருக்கோமா? சரி, அதை விடு. அந்த குழந்தை பிறக்கிற அந்த பிரசவ செலவை நம்ம பார்க்க வேணாமா?